ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ TN+2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 10.8 பார்க்குறோம். அதில் 6th ப்ராப்ளம். ஓகே, கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரியில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்கள் சிதைவுறும் வீதமானது அந்நேரத்தில் அந்த மாதிரியில் காணப்படும் அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு விகிதமாக அமைந்துள்ளது. சரிங்களா? assume that the rate at which radioactive nuclei decay is proportional to the number of such nuclei that are present in the given sample. சரிங்களா? பிரசண்டா எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் சிதைவுறு வீதம். சரிங்களா? அதனோட டிகேயோட ரேட் வந்து பிரசண்டா எவ்வளவு இருக்குதோ அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்வோம், பிரசண்டா இருக்கிற அமௌண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சிதைவுறும் வீதம் dA/dt அப்படிங்கிறது அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? பிரசண்டா இருக்கிற அமௌண்ட் எனி டைம் டி அப்படிங்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கதிரியக்க அணுக்கருவினுடைய அளவு ஏ அப்படின்னு சொன்னா அது சிதைவுறக்கூடிய வீதம் வந்து dA/dt. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, 100 ஆண்டு கால இடைவெளியில் ஒரு மாதிரியில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் 10% சிதைவுறுகிறது. அப்போ ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஆரம்பத்துல எவ்வளவு இருக்குமோ அதுல 10% சிதைவுறுது. சரிங்களா? 100 கால இடைவெளியில அந்த மாதிரியில ஆரம்பத்துல எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதுல 10% சிதைவுறுகிறது. சரிங்களா? சோ அப்ப நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10% சிதைவுறுதுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 90% இருக்கும். ஆரம்பத்துல எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதுல 90% மிச்சம் இருக்கும். எப்போ? 100 ஆண்டு காலத்துல, 100 வருஷம் ஆன உடனே. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, 1000 ஆண்டுகள் முடிவில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு மீதி இருக்கும்? 1000 ஆண்டுகள் ஆகிறப்ப ரிமைனிங் மிச்சம் எவ்வளவு இருக்குங்கிறதா கொஸ்டின். சரிங்களா? 100 ஆண்டுகள் ஆகிறப்ப 10% அழிஞ்சு போயிருது. அப்ப 1000 ஆண்டுகள் ஆகிறப்ப எவ்வளவு அழிஞ்சிருக்கும், மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, சோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஏ அப்படிங்கிறத மீதம் இருக்கக்கூடிய கதிரியக்க அணுக்கருக்களின் அளவு அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எண்ணிக்கை. டி நேரத்தில் உள்ள கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு A of t என்க. ஈக்குவல் ஓகே, A of t என்க. இப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, லெட் A of t be the amount of radioactive nuclei. Radioactive nuclei at any time t. சரிங்களா? டி ஏதேனும் நேரத்தில், ஏதேனும் அடிக்கடி மறந்துடுறோம், டி ஏதேனும் நேரத்தில் உள்ள கதிரியக்க அணுக்கருக்கள் எண்ணிக்கை இங்கிலீஷ் மனுஷன் எப்படி வைக்கணும், A of t be the amount of radioactive nuclei at any time t அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எடுத்து நம்ம கொடுத்துருக்க டீடைலிங் படி dA/dt is direct proportional to A. இதான் கொடுத்துருக்க டீடைல். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம ரிமூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், dA/dt ஈக்குவல் டு ஏன்னு வரும். எனக்கு என்ன ஆகுதுன்னா சிதைவுறுது, அப்படின்னா டிகே ஆகுது. டிகே ஆச்சுன்னு சொன்னா நான் போடக்கூடிய கான்ஸ்ட் வந்து நெகட்டிவா இருக்கணும். அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட் குறையுது இல்லையா? ஒரு 10 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு 3 கிராம் குறைஞ்சி 7 கிராம் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கேஸ். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் கே இன்டூ ஏ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? 10 கிராம் இருந்துச்சுன்னா அது ஒரு அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் குறையிறப்ப என்ன ஆகும், ரிமைனிங் உள்ள அமௌண்ட் குறையதான் செய்யணும். அதனால ஒரு மைனஸ் கேயால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் கே இன்டூ ஏ. அப்போ dA/dt ஈக்குவல் டு மைனஸ் KA அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன செய்யுங்க, ஏ ஒரு சைடாகவும் டி இன்னொரு சைடும் கொண்டு போங்க. ஸோ அப்போ dA/dt ஈக்குவல் டு dA/A. ஓகே, dA/A ஈக்குவல் டு மைனஸ் K இன்டூ dt. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் போடாம விட்டா என்ன ஆகும், மைனஸ் போட மறந்துட்டீங்க என்ன ஆகும், பெருசாக ஒன்றும் வராது. நீங்க மைனஸ் கேன்னு போட்டீங்கன்னா கேயோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ பிளஸ்ல ஆன்சர் கிடைக்கும். நீங்க பிளஸ் கேன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ மைனஸ்ல ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களோட ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும்.
சரிங்களா? ஸோ அப்போ dA by A equal to minus k into dt. இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுத்தோம்னு சொன்னால் இன்டகிரல் 1 by A dA equal to minus k into integral dt. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுங்க. 1 by A இன்டகிரேட் பண்ணால் log A equal to minus k into t. minus k into t. Okay, minus k into t plus ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா, கான்ஸ்டன்ட்டை log c அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா ரெண்டு பக்கமும் e பவர் எடுங்க. ஸோ அப்போ e பவர் log a ஈக்குவல் டு e பவர் மைனஸ் kt பிளஸ் log c அப்படின்னு கிடைக்கும். இதை ரெண்டா பிரிச்சு எழுதுனா e பவர் மைனஸ் kt e பவர் log c எழுதிக்கலாம் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் kt e பவர் log கேன்சல் ஆயிரும் c. ஓகே, ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு e பவர் log கேன்சல் ஆயிரும் a ஈக்குவல் டு c e பவர் மைனஸ் kt கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டைமுக்கும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள ஈக்குவேஷன். ஓகே, இந்த டி நேரத்தில் உள்ள மீதம் உள்ள சரிங்களா, டி நேரத்தில் மீதம் உள்ள ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் தான் ஏ ஆஃப் டி இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஏ ஆஃப் டி பி தி ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ரேடியோஆக்டிவ் மீதம் இருக்கக்கூடிய இந்த டீங்கிற நேரத்தில் எவ்வளவு அமௌண்ட் கையில இருக்குதோ அதை தான் வந்து நம்ம என்ன செய்யறோம் ஏ ஆஃப் டி அப்படின்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ 3 கண்டிஷன் அவங்க கொடுக்குறாங்க, அந்த 3 கண்டிஷனை சைடில் மார்க் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, இனிஷியலா டைம் 0வா இருக்கிறப்ப அவங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்ல, ஆரம்பத்தில் உள்ள கதிரியக்க அணுக்கள் எவ்வளவு அப்படின்னு அவங்க சொல்லல. அப்போ அந்த கதிரியக்க எண்களை a ஈக்குவல் டு a0 அப்படின்னு எடுத்துக்கிட்டுமா, ஆரம்பத்தில் இருக்க கதிரியக்க எண்களை a ஈக்குவல் டு a0 எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா 100 வருஷம் கழிச்சு அதுல 10% கரைஞ்சு போகுது, 10% வந்து கதிரியக்கம் அடைஞ்சிருது, சரியா சிதைவுறுகிறது. அப்போ 10 நீங்க போடக்கூடாது, 10% நம்ம கை இங்க ஏ அப்படிங்கிறது மீதி கையில இருக்கக்கூடிய கதிரியக்க அணுக்களை தான் சொல்லும். சரிங்களா, சிதைந்து போனதை கணக்கில் எடுத்துக்காது. சரிங்களா, அப்ப 10% சிதைஞ்சு போச்சுன்னா மீதி இருக்கிறது 90%. 90% எதுல, A0ல. இந்த ஆரம்பத்தில் இந்த A0ல 90%. அப்படின்னு என்ன அர்த்தம், 90%னா 90/100 இன்டு A0 அப்படின்னு அர்த்தம். A0ல் 90% அப்படின்னா 90/100 இன்டு A0, ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 9/10 A0. அப்போ t ஈக்குவல் டு 100 எனும்போது a இனுடைய மதிப்பு 9/10 A0 அளவுக்கு இருக்கும். இது செகண்ட் கண்டிஷன். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். அடுத்து தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் சொல்றாங்க t ஈக்குவல் டு 1000 இயர்ஸா இருக்கிறப்ப a யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதை பெர்சன்டேஜுக்கு மாற்ற சொல்றாங்க. கிடைக்கிற ஆன்சரை பெர்சன்டேஜில் எழுத சொல்றதுனால கடைசி என்ன ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய தேர்ட் கண்டிஷன். அவங்க கடைசி கேட்டது கொஸ்டின் பாருங்க, வாட் பெர்சன்டேஜ். சரிங்களா, வாட் பெர்சன்டேஜ். சரிங்களா, முடிவில் அந்த இருக்குல்லையா 1000 ஆண்டுகள் முடிவில் ஆரம்பத்தில் காணப்படும் அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு மீதம் இருக்கும். சரிங்களா, இங்க பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஸோ அதனால என்ன செய்யுங்க, ஒரு 100ஆல கடைசி மல்டிப்ளை பண்ணணும். சரி, இந்த விஷயங்களை பூரா கண்டிப்பா மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன செய்யறோம், முதல் கண்டிஷனை அப்ளை பண்ண போறாங்க. சரிங்களா, t ஈக்குவல் டு 0 எனில் a ஈக்குவல் டு a0 என்க. இங்க a0 அப்படி சொல்லி நம்ம தான் எடுக்கிறோம், அதனால a0 என்க. when t ஈக்குவல் டு 0 take a ஈக்குவல் டு a0. when t ஈக்குவல் டு 0 take a ஈக்குவல் டு a0 எடுக்கிறோம். சரியா, ஸோ இதை ஒன்னாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a க்கு பதிலாக a0 ஈக்குவல் டு c எப்படி இருக்கும், e பவர் இந்த t க்கு 0 போட்டோம்னா இந்த பவர் பிளஸ் 0 ஆயிரும், e பவர் 0. ஸோ e பவர் 0 வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால இங்க வெறும் c மட்டும்தான் இருக்கும். அப்போ c ஈக்குவல் டு a0. c ஈக்குவல் டு a0 சொல்லி ஒன்னாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒன்றில் பிரதியிட என்ன ஆகும், a ஈக்குவல் டு a0 e பவர் மைனஸ் kt. a0 e பவர் மைனஸ் kt. இதான் நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிட்டா நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகே,
செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுல செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. செகண்ட் கண்டிஷன் என்னது? t equal to 100 எனில் a equal to 9/10 a0. சரிங்களா? a equal to 9/10 a0. ஸோ இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க என்ன செய்யணும்? when t equal to 100 implies a equal to 9/10 a0. ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன நமக்கு? a க்கு பதிலா ஈக்குவேஷன் நம்பர் 2 implies a க்கு பதிலா 9/10 a0 equal to a0 e பவர் இந்த t க்கு பதிலா 100 போட போறேன். ஸோ அதனால -100k அப்படின்னு கிடைக்கும். e பவர் -100k கிடைக்கும். இப்போ இந்த a0 கட் பண்ணிடலாம். அடுத்த லைன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கன்வீனியன்ட்டுக்காக இந்த 9/10 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 100 பவர்ல எடுத்துறேன். இது எப்படி எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு e பவர் -k இந்த ஹோல் பவர் 100 அப்படின்னு எழுதிக்கலாமா? e பவர் -k the whole power 100. சரிங்களா? அப்போ e பவர் -k the whole power 100 இருக்குல்ல, இதுல இருந்து இந்த 100 இங்க ரிமூவ் பண்றதா இருந்தா இங்க நான் 1/100 வரும். அப்படிதான் ரெண்டு பக்கமும் பவர் 1/100 பவர் 1/100 பவர் எடுத்தோம்னு சொன்னா இந்த 100 ரிமூவ் ஆயிரும், இங்க 1/100 வரும். ஸோ அடுத்த என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா e பவர் -k equal to 9/10 the whole power 1/100 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? e பவர் k. இப்போ கிடைச்ச ஆன்சரை கொண்டு போய் நேர ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2ல. சரிங்களா? substitute in equation number 2. So என்ன ஆகும்? a equal to a0 e power the minus kt e power -k the whole power t எழுதிக்கலாமா? ரைட். இப்போ இந்த e power -k க்கு பதிலா இந்த e power -k க்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்போ ஒரு a0 into 9/10 the whole power ஒரு 1/10 1/100 இங்க ஒரு பவர் t இருக்கு இல்லையா? அப்போ t into 1 t தான். இதுக்கு பவர்ல ஒரு t வரும். ஸோ t into 1/100 equal to t/100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ a equal to a0 into something. இது வந்து நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுல தேர்ட் கண்டிஷன் என்னது? t 1000 இருக்கிறப்ப a என்ன அப்படிங்கிறது தான் தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் when t equal to 1000 நேர ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a தான கண்டுபிடிக்க போறோம். அப்ப a equal to a0 9/10 the whole power t க்கு பதிலா 1000/100. ஓகே, சோ இங்க 2 0 இங்க 2 0 கட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது a0 9/10 the whole power 10. இது எப்படி எழுதிக்கலாமா? a0 into 9/10 divided by 10/10 அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? 9/10 10/10. சரியா? அப்போ இன் பர்சன்டேஜ் சதவீதத்தில் நமக்கு சதவீதத்துல ஆன்சர் வேணும். அதனால சதவீதத்தில் தமிழ்ல சதவீதம் வார்த்தை கொஸ்டின்ல கொடுக்கல, பட் அது ஆப்வியஸ்லி இருக்கதா அர்த்தம். சரிங்களா? சதவீதத்தில் இன் பர்சன்டேஜ் a equal to a0 into 9/10 divided by 10/10 into 100 போடுறப்ப பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, இப்போ 100 அப்படிங்கிறத 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா a0 into 9/10 divided by இந்த 10/10 இருக்கு இல்லையா, இதை 10/8 into 10/2 பிரிச்சுக்கலாமா? 10/10 10/8 into 10/2 பிரிச்சுக்கிறேன். இன்ட்டு இந்த 100 வந்து ஒரு 10/2 பர்சன்டேஜ். இந்த 10/2 இந்த 10/2 கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது that implies a equal to a0 into 9/10 divided by 10/8 percentage. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அப்போ 1000 வருடங்கள் முடிஞ்ச பின்னாடி ரிமைனிங் இருக்கக்கூடிய கதிரியக்க அணுக்களினுடைய எண்ணிக்கை இவ்வளவுதான் இருக்கும். பெர்சன்டேஜ் கதிரியக்க அணுக்களினுடைய பெர்சன்டேஜ் வந்து இவ்வளவுதான் இருக்கும். நமக்கு a0 into 9/10 divided by 10/8 percentage அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.